சார். வணக்கம். வணக்கம். கடந்த ஒரு வார காலமாகவே பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் மோதல் தான் பேசு பொருளா மாறி இருக்குது. கட்சி அழிந்தாலும் பரவாயில்ல, நான் தான் தலைவரா இருப்பேன். அன்புமணி தலைவர் பதவிக்கு லாயக்கு இல்ல அப்படின்னு தொடர்ச்சியா ராமதாஸ் அவர்கள் பேசிட்டு வர்றாரு இல்லையா? கட்சி அழிந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, இப்போ அந்த எல்லை பக்கம் தள்ளி விட்டதே எடப்பாடி தான். யார்? அன்புமணி அவர்கள். ஆமாம். என்ன காரணம்னா, தன்னை அங்கீகரிக்க சொல்லி எடப்பாடிகிட்ட வரார் அன்புமணி. எங்கள் அப்பாவை விட்டுருங்க அப்படின்னு. அப்போது அமித்ஷாட்ட போகிறாரு என்ன தன்னை சந்திப்பதற்கு. இல்லை, நீ எடப்பாடி பாருங்கிறார் அமித்ஷா. எடப்பாடியை தொடர்பு கொண்டா உங்கள் அப்பாவோட கூட்டிகிட்டு வாங்குறார். அப்போ தன்னை அங்கீகரிக்க மறுக்கிறார் எடப்பாடி. ஏன் அங்கீகரிக்க மறுக்கிறார்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அப்பா அதிமுகவுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிட்டார். அவர் இப்போ சொல்கிறார், காலையில் என் மகனும் மருமனும் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க, நான் பிஜேபிக்கு போயிட்டேன். இதை எடப்பாடி ரசிக்கலை. அப்போ அன்புமணி தான் நம்ம கூட்டணியை கெடுத்தவர். இந்த கெடுத்த நபரை நம்ம கெடுக்கணும். இதுதான் எடப்பாடியினுடைய நோக்கம். இப்போ அன்புமணிக்கிட்ட தலைவர் அவர் தான் இருக்கார். பொதுச் செயலாளர் வடிவேலு ராவனும் அங்கே வந்துட்டார். பொருளாளர் திலகபாமா அங்கே வந்துருச்சு. இப்படி அத்தனை மாவட்ட செயலாளர்கள் பெரும்பான்மை அங்கே தான் இருக்காங்க, அன்புமணி தான் இருக்காங்க. ஜிகே மணி தவிர 4 எம்எல்ஏ அங்கே தான் இருக்காங்க. 5ல் 4, அருளை தவிர. இப்படி எல்லா ஒன்றியம் நகரம் எல்லாம் அன்புமணி கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. வன்னிய பெருவிழா மாநாடு அன்புமணி தான் நடத்தினார். எல்லா ஒன்றிய நகரம், கிளை, மாவட்டம் அத்தனை பேருக்கு காந்தி அனுப்பி தான் எல்லாத்தையும் வர வச்சார். காந்தி நோட்டை கொடுத்தான். அப்போ அன்புமணியோட 3 பெண்கள் தான் ஸ்டேஜில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. ஆமாம். அப்போ இவ்வளோ விஷயம் இதெல்லாம் நடந்த பிறகு ராமதாஸுடைய விருப்பம் தன் பேரை முகுந்தனை எப்படியாவது இளைஞரணி மாநில தலைவர் ஆக்கணும்னு விரும்புகிறார். அது நடக்கவே இல்லை. அன்புமணியால் அது ரத்து செய்யப்பட்டது. என்ன காரணத்தினால அவர் அவரை உள்ள கொண்டு வர நினைக்கிறாரு முகுந்தனை ராமதாஸ்? இல்லை, அன்புமணிக்கு 3 பெண்கள், இன்னொரு 10, அன்புமணிக்கு இப்போ ஒரு 60 வயசு ஆச்சு. இன்னொரு தன்னை போல இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து ஒரு வெற்றியிடம் வந்துடக்கூடாது. பெண்கள் பெரிய அளவில் கட்சி நடத்த முடியாது. அப்போது ஆனால் ஒரு பெண்ணோட கணவன் பார்த்தீங்கன்னா அன்புமணியோட பேரன் தான் இல்லையா, ராமதாஸ்? இல்லை, எல்லாம் சரி வாஸ்தவம் தான். இருந்தாலும் அவருடைய விருப்பம் மூஞ்சனை தலைவராக்கணும்னு விரும்புகிறார். அது அன்புமணி ரசிக்கலை. ஆரம்பத்திலிருந்து தடுக்கிறார். இதை மீறி அந்த மாநாட்டில் தீர்மான நகலை வாசிக்கணுங்கிறாரு, அதுக்கும் விடலை. மேடையில் ஏற்றினா அதுக்கும் விடலை. அப்போ தன்னுடைய எல்லா விஷயத்தையுமே அணை போடுகிற அன்புமணியை அவர் பெரிய அளவில் ரசிக்கலை. அப்போது அந்த இனி தேர்தல் வந்தால் முடிவு எடுக்கிற அதிகாரம் ராமதாஸ் இருக்கக்கூடாது, தங்கிட்ட இருக்கணும்னு விரும்புகிறார். இதனுடைய விளைவு 2 பேருக்கு சண்டை உச்சகட்டமாக போகுது. அந்த பக்கம் ராமதாஸுக்கு ஆலோசகர் அந்த பழைய நர்ஸு சுசீலா, அந்த மாதிரி திமுகவோட நெருக்கமாக இருக்குது. அதே போல் ஜிகே மணி, அவரும் திமுகவோட நெருக்கமாக இருக்கார். இந்த பக்கம் அன்புமணி பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே கூட போகணும்னு விரும்புகிறார். இது சண்டை உச்சகட்டத்தில் போகுது. ராமதாஸுக்கு ஆலோசகராக இருக்கிற 2 பேருமே திமுக ஆதரவாளர்கள்லாம் அப்போ ராமதாஸ் திமுக பக்கம் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. ஆமாம். இந்த மாநாட்டிலே சொல்கிறாரு, திரும்ப எப்படி ராமதாஸ் உள்ள வர முடியும்? பாமக இல்லை, முயற்சி பண்ணுறாங்க. திமுகவில் பாமக உள்ளே போச்சுன்னா இவர் வெளியேறானா போய் பாஜகவில் போய் சேரணும். எங்கே? ஏடிஎம்கே கூட்டணியில். இல்லை, தனியாக நிற்கணும். தனியாக நின்னா என்ன பண்ணும் அவருடைய நிலைமை? அதனால் வாய்ப்பே இல்லை. அவர் முயற்சி தான். அப்போது இந்த முயற்சியில் இப்போ ஒரு முடிவுக்கு வந்தது எடப்பாடி தான். எடப்பாடி அமித்ஷாட்டையும் சொல்லிட்டாரு, அன்புமணிட்டையும் சொல்லிட்டாரு, நீ வரதா இருந்தால் ராமதாஸை கூட்டிகிட்டு வாங்க. அப்போது ராமதாஸை செயலை முடக்கணும். யாருக்கு? அன்புமணிக்கு இப்போ அவசரம். இந்த முடக்குவதற்காகத்தான் 100 நாள் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறார். கட்சி முழு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்துடும். கட்சி அழிஞ்சாலுங்கிற வார்த்தை அவருக்கு வருதுன்னா அவர் கட்டுப்பாடு கட்சியே இல்லை. இப்போ 87 வயசு அவருக்கு. அவர்கிட்ட இருக்கிற ஆட்கள் 87, 77, 67. இந்த 30 வருட ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கு.
இப்போ அன்புமணிக்கு 57, 47, 47, 37, 37 எங்க 87ங்க, 50 வருஷம் இடைவெளி. இந்த அரசியல் ஒரு 2 தலைமுறை அரசியல். இப்போ அன்புமணி மக அரசியலுக்கு வருது. 87 வயது உள்ள ராமதாஸோடு அரசியல் ஒத்து போகுமா? போகாது. இப்படி ஒரு பெரிய தலைமுறை இடைவெளி இருக்கு. இப்போ இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு என்ன பண்ணுறாருன்னா, ராமதாஸுடைய பாதுகாவலர்கள், தோட்டத்தில் இருக்கிற உதவியாளர் அத்தனை பேரும் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார். இதில் பாதி அவருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டது. அவர் வெளியே போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. இது ஒரு 3-4 மாதத்துக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை வந்த பிறகு அவர் போய் மகாபலிபுரத்தில் இருக்கிற ஜெகத் ரட்சகன் 5 நட்சத்திர ஹோட்டலில் போய் ஒரு 15 நாள் தங்குறாரு அந்த நர்ஸு சுசீலாவோட. இதெல்லாமே அப்போ குடும்பத்தை கட்டுப்படுத்துகிற அந்த தகுதி இழந்துட்டார். இதுதான் இப்போ அவருடைய நிலைமை. அப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் அவர் யாரும் சந்திக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்தனால் எடப்பாடி அன்புமணியை சந்திப்பதை தவிர ஒரு வழி இல்லைங்க. அவர் அரசியல் ஓய்வு. அவர் அன்புமணி ராமதாஸ் அரசியல் ஓய்வுக்கு போயிட்டார். குடும்பம் பூரா அவரை ஓய்வெடுக்க சொல்லி இப்போ நிர்பந்தப்படுத்துது. அப்பா அம்மாங்க சண்டை வேண்டாம், நீங்கள் அமைதியாக போயிருங்க. இது கட்சிக்கு தானே பின்னாடி இல்லை, கட்சியில் விட்டுட்டான் போய் அங்கே சிறுத்தையில் போய் சேர போகிறான், இல்லை திமுகவில் போய் சேர போகிறான். எங்கேயும் சேர மாட்டான், அங்கே தான் இருப்பான். யார் ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா பாமகலேருந்து சிலர் இணைஞ்சு வேல்முருகன் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. இல்லை, அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். பாமகனா இனி அன்புமணி தானே. ராமதாஸ் கூட்டணிக்கு அந்த முன்னாடி இருந்த பேரம் பேசுகிற ஒரு அதிகாரம் இப்போ இல்லை, அந்த நிலைமை இப்போ இல்லை இல்லையா? யாருக்கு இல்லை? யார் 2 பேர் மோதல் பாமக ஒவ்வொரு இல்லை. அப்போ ஏதோ ஒரு யார்ட்டையும் பேசித்தான் ஆகணும், முடிவு வந்து தான் ஆகணும். எடப்பாடி ஆகட்டும், இல்லை இன்னொரு வேறு யாராகட்டும், அப்பா வரலைங்க, அப்பா உடம்பு சரியில்லை, அப்பா ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அடுத்து யார்கிட்ட பேசுவாங்க? ஓய்வு எடுக்கலையே, ஓய்வு எடுக்க போறாரு. ஒரு 3 மாசத்துல ஓய்வு. டெய்லி பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டி கொடுத்துட்டே இருக்காரு. அவர் நல்லா ஆக்டிவா பேசுறாரு. அதனாலதான் இவர் 100 நாள் நடைபெற ஆரம்பிச்சிட்டாரு. இது இனி எது செய்தியா இருக்கும்? 100 நாள் செய்தி தான் செய்தியா இருக்கும். அப்போ ஒரு 3 மாசம் அதிகபட்சம். நீங்க ஜனவரி, இப்படி மார்ச் எலெக்ஷன் வருது. அக்டோபர், நவம்பர், டிசம்பரோட ராமதாஸ் பணி ஓய்வுங்கிற மாதிரி அரசியல் ஓய்வுங்கிற ஒரு நிலை வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்களுமே பாமகவோட மாவட்ட செயலாளர் இருந்திருக்கீங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல. ஸோ உங்களுக்கு ராமதாஸ் அவர்களோட அப்போ அந்த சமயத்தில் நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இல்லையா? உயிர் மூச்சு உள்ளவரை நான் தான் தலைவராக இருப்பேன்னு சொல்றாரு. ஆனால் அன்புமணி அவர்கள் தான் அவர் தான் கட்சிக்குள்ள கொண்டு வராரு, தலைவராக்குறாரு. எதனால இந்த மாற்றம் நினைக்கிறீங்க? என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? ஏன் இவ்வளவு விடாப்பிடியா இருக்கிறாங்க? இல்லை, அதிகார போட்டி தான், வேற ஒன்றும் இல்லை. அதிகார போட்டி தான். அதிகாரத்தினுடைய ருசியை சொல்லி கொடுத்தவர் அப்பா தான். நீங்கள் 35 வயசில் அவர் மத்திய அமைச்சராக்குறாரு. தவறுன்றார் இப்போ. இல்லை, 35 வருஷம் தவறலாம் இப்போ சாரி 25 வருஷம் தவறலாம் இப்போ போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. கடந்து எவ்வளவோ தூரம் வந்துருச்சு. 2004 ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர், இணை அமைச்சர். இப்போ 20 வருஷம் ஆச்சு. அப்போது இது கட்சி, மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ எல்லாம் அவர் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே. ராமதாஸுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்களே. மாநாடு முடிஞ்சோடனே மாவட்ட செயலர் கூட்டுறாரு, யாரும் போகலையே. எம்எல்ஏ யாரும் போகலையே. ஒரே ஒரு அருள் மட்டும் வந்துட்டு இப்போ ரிசீவ் பண்ணிட்டு போயிட்டார். அப்போது அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை என்பது தான் நாம் தெரிந்து கொண்டது. இப்போ அன்புமணி கட்டுப்பாட்டில் கட்சி வந்துருச்சு. அதுதான் இப்போ அவர் அவ்வளோ கோவப்படுறாரு. அவர்கிட்ட பணம் இல்லை, காசு இல்லை, எல்லாம் ஆமாம், எல்லாம் மகன் எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ அவர் சொன்னது எல்லாத்தையுமே வந்து அன்புமணி அவரே எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறதுன்னு சொன்னது பணத்தை தானே? எல்லாம் உண்மை. இப்போ பத்திரம், படுகாடு எல்லாம் அவர் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. ட்ரஸ்ட் முதற்கொண்டு எல்லாம் போயிடுச்சு. திட்டம் போட்டு அதை எடுத்துக்கொண்டார். விளைவு இப்போ அவர் தனிமரமாக்கப்பட்டார். ஜிகே மணி வரக்கூடாதுட்டார் அன்புமணி. ஜிகே மணி எங்கள் அப்பா தப்பான ஆலோசனை சொல்கிறது நீ தான். அங்கே இருக்கிற உதவியாளர் எல்லாம் விரட்டப்பட்டார்கள். அப்போது இப்போ அவர் தனி மரமாக இருக்கார். நீங்கள் அவர் அறிக்கை கொடுத்து அவர் பதவி வாங்கிட்டு வரவங்க பூரா பாமக தொடர்பு வச்சுக்காதீங்கன்னு அன்புமணி கூட சொல்கிறார். இப்படி தான் ஓடுது இது. நாளடைவில் அவருடைய ராமதாஸுடைய அரசியல் ஆட்டம்
கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அது ஒரு வகையில் முடக்கப்பட்டு விடும். அதான் எதிர்காலத்தில் நடக்கும். கடைசியில் அன்புமணிகிட்ட சரண்டர் ஆகிற நிலைமை வரலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சரண்டர் ஆக மாட்டார். அவரை அரசியல் ஓய்வு, அவ்வளோதான். சரண்டர் ஆகி என்ன எம்எல்ஏ ஆக போகிறாரா? இல்லை எம்பி ஆக போகிறாரா? சரிப்பா, நீயே பார்த்துக்க. மகன் தானே, பெற்ற மகன் தானே, குடும்பம் பூரா ஒன்று சேர்ந்துடும். இது அப்பா நீங்கள் ஓய்வு எடுங்க, உங்களுக்கு என்ன 3 நேரம் சாப்பாடு, ஓய்வு, செடி கொடி மரம் இயற்கை நேசிங்க, வாழ்ந்துட்டு போங்க, அவ்வளோதான். தோட்டத்திலே இருங்க. அவ்வளோதான். 50 ஏக்கரா தோட்டம், 5 ஏக்கரா தோட்டம், 50 ஏக்கரா தோட்டமாக மாறிடுச்சு. அமைதியாக ஓய்வு எடுங்கன்னா ஓய்வு எடுத்துட்டு நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிச்சுட்டு இருக்க வேண்டியது தான். ராமதாஸ் அவர்கள் மாதிரி வந்து கட்டுக்கோப்பா பாமக அன்புமணி அவர்களாக வச்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ ராமதாஸ் கட்டுப்பள்ளி இப்போ கட்சி இல்லை. இல்லை, அதெல்லாம் 97க்கு முன்பு, 97க்கு பின்பு. இன்றைக்கி மத்திய அரசாங்கத்தில் போய் அமைச்சராக மாறினாங்களோ அன்னையோட இவங்க அரசியல்லாம் போச்சு. 50 லட்சம் பேர் இருந்த அந்த கூட்டம், அதே பெல்ட்டில் விஜயகாந்த் தானே ஜெயிச்சார். 90, 2000 ராமதாஸ் இருந்த அதே செல்வாக்கு 2000, 2010, 2011 விஜயகாந்த் எப்படி வந்தது? வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னா விஜயகாந்த் ஏரியாவில் அது டெபாசிட்டில் வாங்கியிருக்கூடாது. 29 எம்எல்ஏ ஜெயிச்சு எதிர்க்கட்சி தலைவரானது பூரா வன்னியர் வாக்கு தானே. அப்போது ராமதாஸ் அந்த மக்களை மறந்துட்டாங்க. ராமதாஸ் அந்த மக்களை கைவிட்டு விட்டார்கள். இதுதான் உண்மை. இப்போ இந்த மோதல்னால வந்து வன்னியர் மக்கள்லாம் வந்து வேற வேற கட்சிகளுக்கு போக வாய்ப்பு இல்லையா? இல்லை, அதான் எல்லாம் போயிட்டான். ஆல்ரெடி போயிட்டாங்க. 50 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் போயிட்டாங்க. 20 லட்சம் பேர் இனி அவர்களுக்கு அந்த வன்னியர் அமைப்பு வேணும், அரசியல் வேணும், பாமக வேணும். அதை தாங்கி நிற்பவர்கள் தான் 20 லட்சம் பேர். அவங்க எந்த காலத்தையும் போக மாட்டாங்க. ரொம்ப நன்றி சார். அன்புமணி ராமதாஸ் மோதல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி, வணக்கம்.